வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை கண்டறிய பல இயக்கங்களின் ஒத்துழைப்புடன் விரைவில் மாநாடு. நாட்டிலுள்ள இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை கண்டறியவும் அவற்றை ஆராயவும் விரைவில் தேசிய அளவிலான ஒரு மாநாடு நடத்தப்படும் என்று பிரதமர் துறையின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் அறிவித்துள்ளார். இந்து ஆலயங்கள் மற்றும் அவை சார்ந்த அமைப்புகளுடன் நின்றுவிடாமல் பல பொது இயக்கங்களின் கூட்டு ஒத்துழைப்புடன் இந்த மாநாடு சிறப்பாக நடத்தப்படும் என்று சண்முகம் மூக்கன் குறிப்பிட்டார். இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கும் பல சிக்கல்கள் கலந்தாலோசிக்கப்பட்டு தீர்வு காண்பதற்கான வழிவகைகளை ஆராயும் களமாகவும் இந்த மாநாடு அமையும் என்று சண்முகம் மூக்கன் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரிப்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் சுப்பிரமணியத்தின் முன்னெடுப்பில் இன்று சனிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் சிரம்பான் ஜலான் ராசாவில் அமைந்துள்ள ஆடிட்டோரியம் ஹாஸ்பிட்டல் மாவாரில் நடைபெற்ற நெகிரி செம்பிலான் இந்து ஆலயங்களை வளப்படுத்தும் கலந்தாய்வு கூட்டத்திற்கு சிறப்பு வருகை புரிந்த சண்முகம் மூக்கன் இதனை தெரிவித்தார். ஆலயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாமே நம்ம சரியான ஆலயத்தோடு இருக்குமா, நம்மளோட நிலையை நம்ம செக் பண்ணணும். அதுக்கு தேசிய அளவுக்கு இந்து சங்கத்துக்குள்ளேயோ நம்ம பேசிருக்கோம். கூடிய விரைவில் இந்த மாதிரியான ஸ்டேட் அளவுல ஒரு நிகழ்வு முடிஞ்ச பிற்பாடு மிக விரைவில் என்னோட அலுவலகத்தின் கீழே கவுன்சில் ஃபார் த ரிலிஜியஸ் பாடி ஸ்பெஷலி ஃபார் த இந்துஸ் we will develop Jataka Pasahas. இந்த ஜாத்தக பாசஹாஸ்ல இந்து சங்கம் மட்டும் கிடையாது, தேசிய அளவில் உள்ள எல்லா இயக்கங்களும். ஏன் எல்லா இயக்கத்தையும் சொல்றேன்னாக்கா, இணைஞ்சு செய்யறப்ப தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த். நம்ம தனித்தனியா இந்து சங்கம் செய்யறப்ப இன்னொரு இயக்கம் சொல்லும், அவங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும்னு, இன்னொரு இயக்கம் சொல்றோம் இவங்க சொல்றது ஏன் கேட்கணும், இப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம எங்கேயும் போக மாட்டோம். அதான் சொல்ற வட்டத்துல ஓடுறது நிப்பாட்டிட்டு நேர்கோடு போட்டு இறக்க செட் பண்ணி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இறக்க அலைஞ்சமா இல்லைன்னு செக் பண்ணுவோம். கடந்த ஈராண்டுகளில் நாட்டில் உள்ள ஆலயங்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் துறை 30 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியதாக சண்முகன் மூக்கன் குறிப்பிட்டார். அதில் பலர் பலனடைந்த நிலையில் சிலருக்கு அதனை பற்றிய முன்னெச்சரிக்கை இருத்தல் அவசியமாகும். ஆலயங்கள் சார்ந்த சிக்கல்களை ஆராயவும் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் எந்த ஒரு இயக்கமும் விடுபடாமல் அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைத்து அவர்களின் ஒத்துழைப்புடன் பிரதமர் துறை இந்த மாபெரும் மாநாட்டை ஏற்று நடத்தும் என்று சண்முகன் மூக்கன் தமது உரையில் தெரிவித்தார். நாம் அனைவருக்கும் சமயம் சார்ந்த சிந்தனை மாற்றம் தேவை. அதேபோன்று நமது ஆலயங்களை வளப்படுத்த அவை எதிர்நோக்கக்கூடிய சிக்கல்களை ஆராய்வதும் அவசியமாகும் என்று சண்முகன் மூக்கன் வலியுறுத்தினார். நெகிரி செம்பிலானில் உள்ள இந்து ஆலயங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவதுடன் நிலப்பிரச்சினைகள் தொடர்புடைய சிக்கல்களை விவாதித்து களையும் நோக்கில் நெகிரி செம்பிலான் மாநில இந்து சங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்து ஆலயங்களை வளப்படுத்தும் கலந்தாய்வு கூட்டம் நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் தலைமையில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. பிரதமர் துறை சிறப்பு அதிகாரி சண்முகன் மூக்கனின் சிறப்பு வருகையுடன் மலேசிய இந்து சங்க தலைவர் ஸ்ரீ காசி சங்கபூஷன் தங்க கணேசன், மலேசிய இந்து சங்கத்தின் பொருளாளர் ரா பெருமாள், நெகிரி செம்பிலான் மாநில இந்து சங்க தலைவர் சிவஸ்ரீ அனந்த கோபி, நெகிரி செம்பிலான் அரசாங்கத்துறை அதிகாரிகள் ஆகியோரும் இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்டனர். நெகிரி செம்பிலான் மாநில இந்து வழிபாட்டு மன்றங்களின் உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு தலைமையேற்ற மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன், நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள கோவில்கள் சொந்த நிலத்தில்தான் உள்ளனவா என்பது குறித்து ஒரு விரிவான ஆய்வு நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக குறிப்பிட்டார். நிலப்பிரச்சினை தொடர்பாக எதிர்காலத்தில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாமல் இருக்க அந்தந்த ஆலய தலைவர் மற்றும் நிர்வாகத்தினர் தங்கள் ஆலயம் சொந்த நிலத்தில் உள்ளதா, அரசாங்க நிலத்தில் உள்ளதா அல்லது தனியார் நிலத்தில் உள்ளதா என்பது குறித்து முதலில் உறுதி செய்து கொள்ளுமாறு வீரப்பன் கேட்டுக்கொண்டார். நிறைய இல்லீகலான ஒரு கோயில் இருக்கு, ஏன்னா சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை. சட்டத்துக்கு உட்பட்டு இருந்துச்சுனாக்க நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அந்தந்த ஆலய தலைவர்களுக்கும் இன்னைக்கு என்ன சொல்றேன்னாக்கா, உங்களோட கோயில் சரியான நிலத்துல இருக்கா, உங்க நிலத்துல இருக்கா, இல்ல கவர்மெண்ட் நிலத்துல இருக்கா, இல்ல மத்தாளோட நிலத்துல இருக்கான்னு நீங்க பத்தி பார்க்கணும். ஏன்னா சில தலைவர்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே அப்படி வச்சுக்கிட்டு கடைசியா ஒரு வெடிக்கணும் பாருங்க,
அந்த டைம்ல வந்துட்டு ஒரு மலேசியா ஃபுல்லாவும் ஒரு ஹெவாக் ஆயிடும். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு தலைவர்கள் கண்டிப்பா உங்களோட கோயில் நீங்க வழி நடத்துறீங்க, கண்டிப்பா சிறப்பான முறையில நீங்க வழி நடத்தணும். எந்த பிரச்சனையும் வராம ஒரு கோயிலை நீங்க வழி நடத்துறதாக்கா இந்த சட்டத்திட்டத்துக்கு நீங்க உட்பட்டுக்கணும். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் பதிவு பெற்ற ஆலயங்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய வீரப்பன், ஆலயம் தொடர்பான சிக்கல்கள் குறித்து விவாதிப்பதற்கு மற்றொரு கலந்தாய்வு கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக தமது உரையில் குறிப்பிட்டார். முன்னதாக மத நடவடிக்கைகள், சமூக நலன் மற்றும் இந்து சமூகம் தொடர்பான திட்டங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் பலதரப்பட்ட பரிந்துரைகள் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டன. இக்கூட்டத்தில் நெகிரி மாநில வழிபாட்டு மன்றங்களின் தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த மார்ச் 28ஆம் தேதி மியான்மரில் நிகழ்ந்த வரலாறு காணாத நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு மனிதாபிமான அடிப்படையில் அந்த நாட்டில் ஒரு தற்காலிக மருத்துவமனையை நிறுவுவதற்கு மலேசியா கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ மொஹமட் அசான் தெரிவித்தார். இதற்கு கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மியான்மரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மலேசியா முன்னெடுத்துள்ள மனிதாபிமான உதவிக்குழுவிற்கு தலைமையேற்றுள்ள மொஹமட் அசான் குறிப்பிட்டார். இந்த பேரிடரில் மியான்மர் நாட்டில் 84 மருத்துவமனைகள் சரிந்து விழுந்தன. எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சை போன்ற முதன்மையான சிகிச்சைகளை செய்வதற்கு மருத்துவமனைகள் தேவைப்படுவதாக மொஹமட் அசான் விளக்கினார். பள்ளியில் பயின்ற சக மாணவிகள் மற்றும் பெண்களின் புகைப்படங்களை சேகரித்து அவர்களின் முகத்தோற்றத்தை பயன்படுத்தி AI தொழில்நுட்பத்தின் வாயிலாக ஆபாச படங்களை தயாரித்து சமூக வலைதளங்களில் விற்பனை செய்து வந்த 16 வயது மாணவனுக்கு எதிரான தடுப்பு காவலை போலீசார் வரும் செவ்வாய்க்கிழமை வரை நீட்டித்துள்ளனர். ஜொஹர் குலாயை சேர்ந்த அந்த மாணவனின் இத்தகைய வக்ர செயலினால் பாதிக்கப்பட்ட பெண்களின் புகார் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளதாக ஜொஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். அந்த மாணவனுக்கு பெறப்பட்ட தடுப்பு காவல் காலக்கெடு இன்று சனிக்கிழமையுடன் முடிவடைந்த நிலையில் அந்த காலக்கெடு மேலும் 4 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். கடந்த 2018ஆம் ஆண்டு பிலிப்பீன்ஸ் பிரபல வர்த்தகர் ஒருவர் படுகொலை தொடர்பில் தேடப்பட்டு வந்த கொலையாளி ஒருவர் பட்டாலிங் ஜெயாவில் பிடிப்பட்ட நிலையில் அவர் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 11:20 மணியளவில் பிலிப்பீன்ஸிற்கு திருப்பி அனுப்பப்பட்டார். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் மணிலா செல்லும் விமானத்தில் அனுப்பப்பட்ட 51 வயதுடைய அலன் டெனிஸ் லிம் சிட்டின் என்ற அந்த கொலையாளி பிலிப்பீன்ஸ் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். தனது சொந்த சகோதரரையே கொலை செய்த அந்த நபர் மலேசியாவில் பதுங்கியிருந்த நிலையில் கடந்த மாதம் புட்டாலிஞ்சாவில் உள்ள ஒரு இரவு நேர கேளிக்கை மையத்தில் மலேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தனது நாட்டிற்கு பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பை அறிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடி நடவடிக்கை தொடர்பில் அவ்விவகாரத்தை கையாளுவதில் மலேசியா தன்னிச்சையாக செயல்படாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த வரி விவகாரம் மலேசியாவை மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. இதில் உலக நாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே உலகளாவிய நிலையில் ஏற்பட்டுள்ள இந்த சவாலை எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் ஆசியான் உணர்வுடன் மலேசியா இந்த விவகாரத்தை கையாளும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். மலேசியாவிற்கு அதிகாரத்துவ பயணத்தை மேற்கொள்ளவிருக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வருகையை முன்னிட்டு அரசு மலேசிய போலீஸ் படை பாதுகாப்பை வலுப்படுத்தவிருக்கிறது. சீன அதிபர் மலேசியாவிற்கு வருவதற்கு முன்னதாக ஆகாய மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் ரசருடின் உசேன் தெரிவித்தார். வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கி 17ஆம் தேதி வியாழக்கிழமை வரை அதிபர் ஜி ஜின்பிங்கின் அதிகாரத்துவ பயணம் அமைந்திருக்கும். சீன அதிபரின் வருகைக்கு முன்னதாகவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக ஐஜிபி குறிப்பிட்டார். சுபாங் ஜயா புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி விபத்து சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 179 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஓமார் கான் தெரிவித்தார்.
இந்த வெடி விபத்துக்கான புலன் விசாரணைக்கு உதவும் வகையில் அதிகமானோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த எண்ணிக்கையில் 138 பேர் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆவர். எஞ்சியவர்கள் பெட்ரோனாஸ் அதிகாரிகள், குத்தகையாளர்கள், மேம்பாட்டாளர்கள், சுபங்ஜயா மாநகர் மன்ற அதிகாரிகள் மற்றும் இதர துறையை சேர்ந்தவர்கள் என்று டாக்டர் உசேன் ஓமார் விளக்கம் அளித்தார். இந்து கோவில்களுக்கு பொறுப்பேற்றிருப்பவர்கள் கோவிலை கோவிலாக மதிக்கும்படி மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ காசி சங்கபூஷன் தங்க கணேசன் கேட்டுக்கொண்டார். கோவிலை கோவிலாக பராமரிக்காவிட்டால் இந்து சமூகம் பல சிக்கல்களில் சின்னாபின்னமாகும் நிலை ஏற்படலாம் என்று அவர் நினைவுறுத்தினார். நெகிரி செம்பிலான் மாநில இந்து சங்கத்தின் ஒத்துழைப்புடன் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் தலைமையில் இன்று சிரம்பானில் நடைபெற்ற இந்து ஆலயங்களை வளப்படுத்தும் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் தங்க கணேசன் மேற்கண்டவாறு வலியுறுத்தினார். பிற மதத்தினரின் வழிபாட்டு தலங்கள் நிர்வகிக்கப்படும் முறை மீதான ஒப்பீடு வேண்டாம். நாம் நமது ஆலயங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய சிந்தனைதான் முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டார். பிற மதத்தினர் தங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு வருகை தரக்கூடியவர்கள் யார், அவர்களின் எண்ணிக்கை, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் புதைக்கப்பட்ட இடம் எங்கு உள்ளது, வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பதற்கு பணம் எவ்வாறு பெற முடியும் உட்பட அனைத்து தரவுகளும் ஒரு விசையை அழுத்தினால் தெரிந்துவிடும். நம்முடைய ஆலயங்களில் அத்தகைய தரவுகள் உள்ளனவா, நமது ஆலயங்களின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பிய தங்க கணேசன் தயவு செய்து ஆலயங்களுக்கு மதிப்பளியுங்கள் என்று வலியுறுத்தினார். தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கொள்றோம், காலில் விழுந்து கேட்கறங்க. கோயிலை கோயிலாக நீங்க பராமரிக்கல அப்படின்னா நம்முடைய சமுதாயம் இன்னும் சிக்கல்ல மாட்டி சின்னாபின்னம்தான் ஆகும். ஆலயத்தை மதியுங்க, தயவு செய்து, அதான் கேட்கிறோம். நெகிரி செம்பிலான் மாநில இந்து சங்க தலைவர் சிவஸ்ரீ அனந்த கோபி தமது உரையில் ஓர் ஆலயத்தின் நிர்வாகம் முறையாக செயல்பட வேண்டும். அனைத்து ஆலயங்களிலும் தகுதியான குருக்கள், தலைவர், முறையான வழிபாடுகள் நடைபெற வேண்டும். குருக்களுக்கு தகுந்த சம்பளம், தங்கும் வசதி, உணவுகள் வழங்க வேண்டும். கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதுதான் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்களே இன்டர்வியூ பண்ணணும். உங்க குரூப்ல அவன் படிச்சிருக்காரா, படிக்கலையா, அந்த வயசு இப்ப வயசு கட்டுமானமா ஆயிடுச்சு. இப்ப வந்து இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசுல நம்ம குரூப்கள் வரணும், இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசுல ஒரு மேடங்கள் வரணும் அப்படின்னா வந்துருச்சு. அம்மா இல்லையா, இப்ப இந்து சங்கத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அம்மா இல்லையா, அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அப்ப இனிமேலே இந்து சங்கத்துக்கு அடியில தான் கோயில்கள் எல்லாம் வந்து வேலை செய்யும். நாங்க உதவி செய்யறோம், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் இந்து சங்கம் செய்ய தயாரா இருக்கு. நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் எந்தெந்த கோவில்கள் பதிவு செய்யப்படவில்லையோ அவற்றை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆலய பொறுப்பாளர்களை சிவஸ்ரீ அனந்த கோபி தமது உரையில் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.